பேடிஎம் ஷேர் ஜீரோ. ஸோ பேடிஎம் ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஷேர்ஸை விற்க முடியாது. ஸோ டெய்லி லோயர் ஃப்ரீஸ் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறையா வந்து பார்த்தீங்கன்னா ரூமர்ஸ் வந்து கிரியேட் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம சொல்லியிருந்தோம் இந்த லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் எடுத்து ட்ரேடிங் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அந்த வீடியோவோட லிங்க் வேணுன்னா கொடுக்குறோம், செக் பண்ணி பாருங்கள். ஸோ எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 395 வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி ஆயிருக்குங்க ஸ்மார்ட் மணி. ஸோ இங்கேருந்து மார்க்கெட் திரும்பிடுச்சா அப்படிங்கிறது இல்லை. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் கிடையாது, இண்டிவிஜுவல் ஈக்விட்டி. இது வந்து ஃபண்டமெண்டல் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கன்ஃபர்மேஷன் வேணும். அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பையிங் சைடு ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ மார்க்கெட்டோடைய வியூங்க, அதாவது பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் வந்து நம்ம வந்து மார்க்கெட்டில் செல் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் பையிங்குரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதா, பை பண்ணலாமா அப்படிங்கிற என்ட்ரிக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கணும். அதாவதுங்க மார்க்கெட்டை பொறுத்த வரைக்குங்க மேலே டாப்புக்கு போகிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே பை பண்ணுங்கள், இதை உடைச்சா இன்னும் போகும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அந்த இடத்துல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் விற்கிறதுக்குரிய அந்த இடத்துல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா விற்கிறதுக்குரிய என்ட்ரி அதெல்லாம். அதே பார்த்தீங்கன்னா கீழே லோயர் சைடு வந்துட்டு இருக்கப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெவலில் உடைச்சா இன்னும் கீழே போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இடமெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி பையிங்குரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதா அப்படிங்கிறது மட்டும் தான் நம்ம செக் பண்ணணும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளஸ் நாலேஜில் தாங்க வரும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.